ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆடி கிருத்திகை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிக்கும் போது இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மார்னிங் சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் லைட்டாக விடிஞ்சிருந்தது. ஸோ நாங்களும் அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். Good morning. Good morning. Have a nice day. Have a nice day. Beach la poi walking la. நாங்கள் கொஞ்சம் தூரம் போகும்போதே சன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பீச் போனோடனே குட்டி பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சினிமாட்டிக்காக இருந்தது. இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் பீச்சில் வாக் போயிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் வந்திருந்தோம். ஸோ மார்னிங் வீட்டில் வாக்கிங் போய் போர் அடிச்சிச்சு. அதனால் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் வாக்கிங் போயிட்டுருந்தோம். கொஞ்சம் நேரம் டிஸ்னியோட நான் அப்படியே விளையாடிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் இப்போ ஆஃபீஸ் மாறிட்டார், அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ அதனால் லெஷராக எங்களோட டேஸ் இப்போல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு இப்போ எனக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு மார்னிங் சன்ரைஸ் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் லெஷராக ஒர்க் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து அப்படியே மார்னிங் வந்து பீச்சில் சன்ரைஸ் பார்த்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு ஒரு மார்னிங் டே வந்து சூப்பராக நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. டே கண்டினியூஸ். வீட்டுக்கு பக்கத்தில் பீச் இருந்தால் டெய்லியும் வந்துடலாம். வீட்டுக்கு பக்கத்தில் தானே பீச் இருக்கு. காயஸ்டி ஆட் இருக்குது. யார் டிஸ்னி மாதிரியே தெரில. நீ தானே எங்கள் அடையாளத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணு. அப்புறம் நண்டெல்லாம் வெளியே வந்துட்டு போயிட்டு இருந்தது. இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி நண்டை க்ளோஸ்அப்லலாம் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் மண்டே போயிருந்தோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹரிபரியாக கிளம்பி ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு மெஷின் மாதிரி ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்தது லைஃபு. ஸோ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்ததுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் லெஷராக அப்படியே டேஸ்லாம் ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு எங்களுக்கு. போயிட்டு வந்த உடனே கையோடு அவர் டிஸ்னியை குளிக்க வச்சுட்டாரு. குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவனை ட்ரை பண்ணிட்டு இருந்தார். நானும் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு படையல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார் மாதிரி வச்சுட்டு சாமிக்கு படையல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் வந்து காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பால் வந்து போட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ டிஸ்னி இந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் அவனோட சைட் சீயிங்லாம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பூஜை பண்ணணும், அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட வந்தாச்சு. இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் நான் எடுத்துருந்தேன். இந்த எப்போவுமே வீடியோ கீழே வந்து ட்ரெஸ்ஸோட லிங்க் கேட்குறீங்க, அதனால் இனி நான் வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த குர்த்தி ஓட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் இந்த லெகின் வந்து குயின் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்கும், அவங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தேன் ஆங்கிள் லெகின். இது சில்வர் கலர். ஸோ அதுவும் அவங்க பேஜும் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். கோலம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பிளான் பண்ணல, சும்மா கைக்கு வந்த மாதிரி எதையோ ஒரு டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக எதையோ ஒன்று வரைஞ்சி வச்சுருந்தேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான சாமிக்கு பூ, அதுக்கப்புறம் வந்து விளக்கில் திரி போட்டு ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ குக்கிங் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த ஒர்க்குக்கெல்லாம் நான் வருவேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு வந்துட்டார். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச வேலை வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடுறது, பூஜை செய்கிறது எல்லாமே. ஸோ அதுவும் வந்து கிருத்திகை இன்னைக்கெல்லாம் வந்து கிருத்திகை செவ்வாய் வெள்ளி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் நான் வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ சாமிக்கு பூவெல்லாம் வச்சதுக்கப்புறமா புதுசாக விபூதி குங்குமம் எல்லாம் மாற்றிட்டு சந்தனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண மாட்டேன், பன்னீர் தான் விட்டு மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு சேம் சாமிக்கு வந்து படையல் மாதிரி வச்சிடலாம். ரொம்ப கிராண்டாலாம் எதுவுமே நான் இன்றைக்கி பண்ணல. சிம்பிளாக நாங்கள் கொஞ்சமாக எங்களுக்கு செய்கிறது ஃபஸ்ட்டு சாமிக்கு படைச்சிட்டு இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அண்ட் வெத்தலை பாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெத்தலை இருக்குது. அது வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருந்தேன், நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை மெயின்டைன் பண்ணுற கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.
இது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அதாவது என் வீட்டில் பூக்கிற பூவோ வெத்தலையோ அதெல்லாம் வந்து சாமிக்கு வைக்கும் போது நான் ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். விளக்கேற்றினதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த தசாங்க பொடி வந்து நான் ஏற்றி வச்சுருவேன். ஊதுபத்தி காமிச்சிட்டு வர்றதுக்குள்ளே அதுவும் ரெடி ஆகிடும். அப்போ நல்ல ஒரு வீட்டு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் நல்ல ஒரு வைப் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே இது ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சா ரொம்ப டைம் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நேரமே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம். எப்போவுமே சாமி கும்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வாழை இலையில தான் சாப்பிட்றது. எதுக்கு இப்போ இங்கே நின்றுட்டுருக்க? எதுக்கு நின்றுட்டுருக்குற? என்ன வேணும்? என்ன பண்ணோம்? கதவை திறக்கணுமா? டோர் ஓப்பன் பண்ணுமா? சரி வந்தா போடா. மம்மி பாய். படுத்துக்கோ படுத்துக்கோ. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ண போட்டிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே அதுவும் ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் ரெகுலராக எந்திரிக்கிற டைமை விட இந்த மாதிரி கொஞ்சம் 5 o'clock அந்த மாதிரிலாம் எந்திரிச்சோம் அப்படின்னா டைமும் நிறையா இருக்குது. அட் த சேம் டைம் அந்த டைமில் அதாவது ஒரு 5 o'clock வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்டே பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இனிமேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சிரி சிரி வரும். ஐயா வந்து ஏண்டா நாங்கள் சிரிச்சாலே வந்துடுவியாடா நீ? நாங்கள் சிரிக்கக்கூடாதா உனக்கு? கதவை திறந்து விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து என்னமோ எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற. ஏண்டா இவன் பாடுறான், அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு நம்மளை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கான். பாடி சோடா ஷிண்டு ஷிண்டு டேய் இதை ஹேர் கட் பண்ணி விட்ருமா? அழகா இருக்கலாம். டேய் பின் லேடன் மாதிரி இருக்கான்டா எபிசோடு. முழு ஹேர் கட் பண்ணுறதுக்கு நீ வந்து உன்னோட அழகை குறைக்கிறதுக்கு நம்ம பிளான் இப்படி பண்ணிட்டேன். பிடிச்ச அப்படியே 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 ஒரு சரக்கு சரக்கு உன்னோட அழகை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். இங்கே வருமா? உட்கார் ரொம்ப க்ளோஸ்அப் போகிற அதெல்லாம் பயப்படுவாங்க. உட்கார். அவரோட பிரேக் டைமில் இப்படி தான் கொஞ்ச நேரம் அவனோட விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் என்னோட டெய்லி வேர் டைமண்ட் ஜுவல்லரிஸ் வந்து கொஞ்சம் நாளாக வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் எப்போவுமே வாஷ் பண்ணுற டெக்னிக், கோல்ட் ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆஃப் சால்ட்டு அது போட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஒரு 15 minutes கிட்ட ஜுவல்லரி வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் டைமண்ட் ஜுவல்லரியில் வந்து ட்ரை பண்ணுறது. அதனால் ரிங்கு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டெட்டு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீதியெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15 minutes கழித்து அதை நம்ம எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய கோல்ட் ஜுவல்லரிக்கு நல்லாவே என்ன ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த டைமண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சேம் ஸ்டட்டு டாலர் எல்லாத்துலேயுமே வந்து அதே மாதிரி நான் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நீங்கள் எந்த பேஸ்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது. இது அதே மாதிரி ஒரு 1/2 hour கிட்ட நான் வந்து ஊற வச்சுருவேன் அந்த பேஸ்ட் அந்த எசன்ஸ் உள்ளே இறங்குறதுக்காக. அண்ட் ஒரு 30 to 40 minutes கழித்து இப்போ அதை நம்ம லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம்.
வீட்டில் தேவையில்லாத ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி எல்லாத்தையுமே ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள். ஸோ வாஷ் பேஷனில் விழுந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதனால் பார்த்து வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து ரின் லிக்விட், அது வந்து துணி துவைக்கிற லிக்விட் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சமாக நான் போட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன் அதுக்குள்ளாரையே. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கழித்து திரும்ப அந்த பேஸ்ட்டு இது அதுக்கப்புறம் அந்த துணி லிக்விடோட இது அது எதாவது இருந்துச்சுன்னா அதையும் ப்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போல் திரும்ப வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுங்கள், வாஷ் பண்ணுங்கள், வாஷ் மிஷினில் போட்டுறாதீங்க. க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சது. ஸோ எப்போவுமே என்னோடய கோல்டு ஜுவல்லரியில் நல்லா பளிச்சுன்னு புதுசான மாதிரியே இருக்கும். ஸோ டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் ட்ரை பண்ணேன், பட் நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. மீதியெல்லாம் அப்புறமா வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த ட்ரிக்கை உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஈவினிங் 6 o'clock வந்து வீட்டில் விளக்கேற்றுவேன். ஸோ அது வந்து எப்போவுமே இந்த அணையா விளக்கு மாதிரி இருக்கிறத வந்து நான் சாமிக்கிட்ட ஏற்றிட்டு இருந்தேன். சரி, இப்போ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்டர் ஆகும்போதே ஒரு விளக்கு எரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன், அதாவது பிளேஸ் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து திரி போட்டு அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் ஹீட் அந்த இது மேலே இறங்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு குட்டி ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். அதில் வச்சு அப்படியே விளக்கேற்றியாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி இந்த டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக பாசிட்டிவாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.